தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற உடல்வாகு, சிவந்த நிறம், நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் வில்லத்தனத்தையும் நகைச்சுவை திறனையும் வெளிப்படுத்தும் சிறிய கண்கள், வசீகரமான சிரிப்பழகு மற்றும் அட்சரம் பிசகாத தெள்ளத் தெளிவான உச்சரிப்புகள் நிறைந்த பிரத்யேக வெண்கல குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற சிறப்பு காரணிகளையும் 500க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள், 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் என தனது நடிப்பின் தனி முத்திரையை பதித்து தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவர். நடிகராக மட்டுமின்றி இணை இயக்குநராகவும் தடம் பதித்தவர். நகைச்சுவை கலைஞராக மட்டுமின்றி காமெடி வில்லனாகவும் களம் கண்டவர். சிவாஜி கணேசன், சிவகுமார் முதல் ரஜினிகாந்த், கமலஹாசன் என பயணித்து விக்ரம், பரத் வரை என 6 தலைமுறை கலைஞர்களுடன் நடித்த பெருமைக்குரியவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், கலைத்துறையில் கால் பதித்தது எப்படி, முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, வென்ற விருதுகள் என்னென்ன, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1940ஆம் ஆண்டு தமிழகத்தின் மயிலாடுதுறை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் மறைந்த எம்.ஆர்.கே எனும் சிறப்பு பெயருடைய எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி ஆவார். கடவுள் பக்தியும் கண்டிப்பும் மிகுந்த குடும்பத்தில் பிறந்த எம்.ஆர்.கே அவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை, கலைகளின் மீது பேரார்வம் உண்டாகத்தான் செய்தது. தங்கள் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளை கண்கொட்டாது விடிய விடிய கண்டு ரசிக்கும் கலா ரசிகராக வேரூன்ற ஆரம்பித்தவர் தன் மனதில் பதிந்த கலைஞர்களை போன்றே வசனங்களை பேசி நடித்து காண்பித்து நண்பர்கள் மத்தியில் ஆச்சரியப்பட வைத்த நிலையில்தான் இந்நிகழ்வானது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் கோபத்தை உண்டாக்கத்தான் வைத்தது எனலாம். இருப்பினும் சிறுவன்தானே, காலம் எதனையும் மாற்றும் என நம்பிக்கையில் இருந்த பெற்றோர் தனது பாச மகனை ஒரு அரசு அதிகாரியாக காண வேண்டும் என்ற ஆவலில் பள்ளி கல்வியில் கவனம் செலுத்த அழுத்தம் கொடுத்த நிலையில் மாணவர் எம்.ஆர்.கே அவர்களும் பெற்றோரின் மனம் கோணாதவாறு பள்ளி கல்வியை வெற்றிகரமாகவே தொடர்ந்து வந்தார். அது மட்டுமில்லாமல் எழுத்தாற்றல் எனும் கலையையும் சற்று கூடுதலாக கைவர பெற்றவர். பள்ளி ஆண்டு விழாவுக்கான நாடகங்களை எழுதியதோடு மட்டுமில்லாமல் அந்நாடகங்களில் சிறப்பு கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்து ஆசிரியர்கள், சக மாணவர்கள் ஆகியோரிடம் பாராட்டினை பெற்று ஜொலித்தும் வந்தார். இவ்வாறு பள்ளி கல்வியை சிறப்புடன் கற்று முடித்தவர் இன்டர்மீடியட் படிப்பிற்காக சென்னை வந்தபோது அவ்வேளையில் சென்னை மாகாணத்தில் புகழ்பெற்று வந்த நாடக குழுக்கள் மேடையேற்றி வந்த நாடகங்களை பள்ளி நேரம் போக மாலை வேளைகளில் கண்டு ரசிப்பதுவும் என கடந்து வந்தவர் ஒரு கட்டத்தில் நாடக குழுவினருக்கு நன்கு அறிமுகமான நிலையில் அமைச்சூர் நாடக குழுக்களில் இணைந்து நடிக்க ஆரம்பித்து ஒரு நாடக கலைஞராக தன்னை செம்மைப்படுத்தியும் கொண்டார். இவ்வாறு படிப்படியாக நாடக உலகில் ஜொலிக்க ஆரம்பித்தவர் எழுத்தாளரும் இயக்குனரும் மற்றும் தயாரிப்பாளருமான வி.சி. குகநாதன் ஆரம்ப காலங்களில் தனது கைவண்ணத்தில் மேடை ஏற்றி வந்த நாடகங்களில் பிரதான வேடங்களை ஏற்று நடித்தும் வந்தார் எம்.ஆர்.கே எனும் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஒரு பக்கம் நாடக குழுக்களில் பேரார்வம் செலுத்தி வந்தவர் மறுபக்கம் தான் கற்ற கல்வியின் பயனாக பிரபல அசோக் லைலாண்ட் எனும் நிறுவனத்தில் இணைந்தும் பணி செய்து வந்தார். பகல் நேரங்களில் தொழிற்சாலை பணி, மாலை வேளைகளில் நாடகப் பணி என மாறி மாறி பயணித்து வந்தவர் பிரபல குணச்சித்திர நாயகர்கள் வி. கோபாலகிருஷ்ணன் நாடக குழுவிலும் செந்தாமரை நாடக குழுவிலும் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்றும் நடிக்கலானார். இதன் மூலம் எண்ணற்ற திரை பிரபலங்களுக்கு நன்கு அறிமுகமான எம்.ஆர்.கேவிற்கு இந்த நட்பானது தமிழ் சினிமா உலகிலும் கால் பதிக்க பேருதவியாகத்தான் அமைந்தது எனலாம். இதன் அடிப்படையில் 1969 குணச்சித்திர மகா கலைஞர் எஸ்.வி. சுப்பையா அவர்களின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான அம்பாள் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தனின் கை விலங்கு என்ற நாவலை தழுவி கே. விஜயன் இயக்கத்தில் வெளியான காவல் தெய்வம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக நாடக உலகிலிருந்து
தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார் எம்ஆர்கே அவர்கள். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், சிவகுமார், லக்ஷ்மி என எண்ணற்ற திரைக்கலைஞர்கள் பங்கேற்று சிறப்பித்த இத்திரைப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றி கண்டதுடன் தேவர மணி என்ற பெயரில் கன்னடத்திலும் வெளியாகி புகழ் பெற்றது. இதையடுத்து சினிமா துறையில் பயணிக்க ஆரம்பித்த எம்ஆர்கே அவர்களுக்கு பிரதான வேடங்களின்றி சிறு சிறு கதாபாத்திரங்களையே தமிழ் திரை உலகம் வழங்கி வந்தது. இதன் அடிப்படையில் 1972 நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் தவ புதல்வன் திரைப்படத்தில் முகம் அறியும் அளவுக்கு தோன்றியவர் 1976 வெளியான முத்தான முத்தல்லவோ என்ற திரைப்படத்தில் முத்துராமனின் உதவியாளராக தோன்றி திரைப்படம் முழுவதும் வலம் வந்ததுடன் ரசிகர்களின் மனமும் நிறைந்திருப்பார். இதனைத் தொடர்ந்து சுதாகரின் ஒருத்தி மட்டும் கரையினிலே, சிவாஜி கணேசனுடன் நெஞ்சங்கள், விஜயகாந்துடன் குடும்பம் என தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்தவரை புகழின் உச்சாணி கொம்பில் மட்டுமல்ல, நடிப்பிற்கு நல்ல தீனி போடும் வகையில் அமைந்த திரைப்படம்தான் வீட்டில ராமன் வெளியிலே கிருஷ்ணன் என்ற திரைப்படமாகும். 1983 பஞ்சு மூவிஸ் தயாரிப்பில் மணிவண்ணன் திரைக்கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சிவகுமார், ராதிகா, சுகாசினி நடிப்பில் வெளியான இத்திரைப்படத்தில் சுப்பாராவ் என்ற வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பில் நன்கு மிரட்டியிருப்பார் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இத்திரைப்படத்தில் நிறுவன அதிபராக வெளியே தர்மம் நியாயம் பேசிக்கொண்டு மனதளவில் பெண்ணாசை பிடித்த நயவஞ்சக வில்லன் கதாபாத்திரத்தில் தோன்றி இப்படியும் நடிக்க முடியுமா என வியக்கும் அளவுக்கு நடிப்பில் பிரமாதப்படுத்தியிருப்பார் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மேலும் காட்சியின்படி ஒவ்வொரு சீனிலும் தட் இஸ் சுப்பாராவ் என எம்ஆர்கே பேசும் வசன மொழிகள் அவ்வேளையில் வெகு பிரபலமாகும். இத்திரைப்படமானது ஏன்ட்லோ ராமையா வீதிலோ கிருஷ்ணய்யா என்ற பெயரில் தெலுங்கில் வெளியாகி வெற்றி கண்டது. இத்திரைப்பட கதாபாத்திரம் போன்றே வி. கார்த்திகேயன் இயக்கத்தில் ஸ்ரீநாத், நளினி, நிழல்கள் ரவி நடிப்பில் வெளியான கல்வடியும் பூக்கள் என்ற திரைப்படத்தில் நிழல்கள் ரவியின் சகோதரி கணவராக பெண் பித்தர் கதாபாத்திரத்தை ஏற்று எம்ஆர்கே செய்யும் அலம்பல்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இத்திரைப்படங்களின் வாயிலாக நகைச்சுவை மட்டுமின்றி வில்லத்தனத்திலும் தன்னால் மிளிர முடியும் என்பதை எம்ஆர்கே நிரூபித்திருப்பார். இவ்வாறு வெள்ளித்திரையில் கால் பதித்து படு பிஸியான நடிப்பு கலைஞராக மாறிப்போன எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அசோக் லேலான் நிறுவன பணியை ராஜினாமா செய்ததுடன் முழுமையான கலை நாயகராகித்தான் போனார். இது மட்டுமின்றி 1983 சி.வி. ஸ்ரீதர் இயக்கத்தில் ரகுவரன் ஹீரோவாக, சுமலதா மற்றும் மனோசித்ரா ஹீரோயின்களாக நடிப்பில் வெளியான ஒரு ஓடை நதியாகிறது என்ற திரைப்படத்தில் இணை இயக்குனராகவும் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி பணியாற்றியும் உள்ளார் என அறியப்படுகிறார். இத்திரைப்படத்தில் இளையராஜா, வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் பி.எஸ். சசிரேகா, கிருஷ்ணச்சந்திரன் பின்னணியில் ஒலித்த தென்றல் என்னை முத்தமிட்டது மற்றும் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், ராஜேஸ்வரி வசீகர குரலில் ஒலித்த தலையை குனியும் தாமரையை உள்ளிட்ட பாடல்கள் மிகவும் பிரபலமாகும். ரஜினிகாந்துடன் அதிசய பிறவி, அருணாச்சலம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த எம்ஆர்கே அவர்கள் தர்மத்தின் தலைவன் என்ற திரைப்படத்தில் புரொஃபசர் பாலசுப்ரமணியன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்ற ரஜினிகாந்த் ஞாபக மறதியால் தனது வீட்டின் முகவரியை மறந்து எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி வீட்டிற்கு வந்து தனது வீடு என குழப்பம் விளைவிப்பதும், இதனால் குழம்பி போய் உண்மையை புரிய வைப்பதற்குள் எம்ஆர்கே படும் அவஸ்தைகள் அல்டிமேட் காமெடியாகும். இக்காட்சியை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் பறந்திருக்க முடியாதுதான். சத்யராஜுடன் மல்லுவேட்டி மைனர், விக்ரமன் இயக்கத்தில் புது வசந்தம், பிரபுவுடன் தாலாட்டு கேட்குதம்மா, அர்ஜுனுடன் சேவகன், எஸ்.பி. பாலசுப்ரமணியத்துடன் தலைவாசல் என நடித்து சிறப்பித்தவர் 1990 பார்த்திபன் கதை வசனம், இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான பொண்டாட்டி தேவை என்ற திரைப்படத்தில் கண்டக்டர் கண்ணனாக தோன்றிய பார்த்திபனுடன் பேருந்து ஓட்டுநர் நாயுடுவாக நடித்து ரசிகர்களின் உள்ளத்தை தொட்டிருப்பார். இதையடுத்து மீண்டும் பார்த்திபனுடன் உள்ளே வெளியே, புதுமை பித்தன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் கமலஹாசனுடன் மகராசன், சரத்குமாருடன் நம்ம அண்ணாச்சி என நடித்தவர் எஸ்.வி. சேகரின் ஆவதெல்லாம் பெண்ணாலே, மணந்தால் மகாதேவன் உள்ளிட்ட முழு நீள நகைச்சுவை திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இது மட்டுமின்றி எஸ்.வி. சேகரின் நம் குடும்பம், சென்னை தொலைக்காட்சி மற்றும் தனியார் தொலைக்காட்சிகளில் வெளியான நாடகங்களிலும் தனது நடிப்பின் முத்திரையை நன்கு பதித்திருப்பார். விக்ரமுடன் தில், சாமி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தனது தேர்ந்த நடிப்பாலும் அற்புதமிக்க வெண்கல குரல் வளர்த்தாலும் உள்ளம் தொட்ட எம்ஆர்கே அவர்கள்
2008ஆம் ஆண்டு ஹரி இயக்கத்தில் பரத் பூனம் பஜ்வா நடிப்பில் வெளியான சேவல் என்ற திரைப்படத்தில் நடித்ததே அவர் தோன்றிய இறுதி திரைப்படமாக அறியப்படுகிறது. இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்டவரும் எண்ணற்ற விருதுகளை வென்றவருமான MRK அவர்கள் சுலோச்சனா என்பவரை மனம் புரிந்தார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சதீஷ்குமார் என்ற மகனும் சுகன்யா என்ற மகளும் உள்ளனர். பிள்ளைகள் இருவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று தற்போது தங்களது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகின்றனர். கலை பயணம், சிறந்த இல்லற வாழ்வு என பயணித்து வந்த MRK அவர்களின் அன்பு மனைவி சுலோச்சனா அவர்கள் 2008ஆம் ஆண்டு மறைந்த நிலையில் பாச மகன் மற்றும் மகள் பேர பிள்ளைகளின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தார் MRK அவர்கள். இவ்வேளையில் திடீரென ஏற்பட்ட பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் அதற்குரிய சிகிச்சைகளை முறைப்படி எடுத்து வந்த வேளையில் மீண்டு வந்துவிடுவார் என பலரும் நம்பிய போது யாரும் எதிர்பாராத வண்ணமாக 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியன்று ஏற்பட்ட கடும் உடல்நலக் குறைவு காரணமாக இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பு, பிரத்யேக குரல் வளத்தால் நாடக உலகம் மற்றும் திரை உலகம் என முத்திரை பதித்து ரசிகர்களின் மனங்களில் பேரிடம் பிடித்து மறைந்தாலும் நினைவலைகளில் இன்றளவும் வாழ்ந்து வரும் MRK எனும் MR கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் ஞாபக அலைகளானது கலை பயணம் இப்புவியில் உள்ளவரை மறையாது நிலைத்து நிற்கும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். இவரை போன்ற பன்முக கலை நாயகர்களான மருத்துவ பிரதிநிதியாக வாழ்வை ஆரம்பித்து நாடக உலகில் கால் பதித்து சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில் நாயகன், வில்லன், குணச்சித்திரம் என பன்முக வேடங்களை ஏற்றவரும், வியட்நாம் வீடு சுந்தரத்தின் உறவினரும், வாணி ராணி, செல்வி, அரசி, வாழ்க்கை உள்ளிட்ட சீரியல்களால் புகழ் அடைந்தவரும், டப்பிங் கலைஞரும், தற்போது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு படிப்படியாக மீண்டு வருபவருமான திரு வேணு அரவிந்த் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், விடுதலை போராட்ட வீரரின் பாச மகனும், குத்துச்சண்டை வீரரும், இசைக்கருவிகளின் நிபுணரும், பிரபல பாடகர் மற்றும் பாடகியின் பாச தந்தையும், நகைச்சுவை கலைஞரும், சிரிப்புக்கு பெயர் போனவரும், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு துயருடன் மறைந்து போனவருமான மதன் பாப் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், கே பாக்யராஜின் முதல் நாடக ஹீரோவும், சாண்டோ சின்னப்ப தேவரின் நண்பர் மகனும், எழுத்தாளர், கதையாசிரியர் மற்றும் இயக்குனர் எனும் பன்முக திறன்களை தன்னுள் கொண்டவரும், தனது முக பாவனைகளினாலும் வசனங்களினாலும் வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி விரட்டியவரும், ஜொலித்து வந்த போதே திடீரென மறைந்து போனவருமான RP விஸ்வம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பன்முக கலைஞர்களின் அரிய தகவல்கள், குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற பன்முக கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.